திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கைக்கு இன்று மதுரைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கை மக்களை சென்று பல்வேறு பகுதிகளிலே சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று மதுரையிலே நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரையின் பல பகுதிகளில் இருந்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இந்த தேர்தல் அறிக்கைக்கு ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை, கோரிக்கைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளில் எது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அது அத்தனையும் முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சேர்க்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த தேர்தல் வாக்குறுதியாக இருந்தாலும் அது முடிந்தவரை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். எப்பொழுதுமே சொல்வதை செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் அறிக்கையை உருவாக்கக்கூடியவர்கள் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடியதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக தராத எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். மக்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்திலே கலந்து திமுக தரப்புல பேச்சுவார்த்தை குழு அமைக்காத வருத்தம் அளிக்கிறதா கிறிஸ்தோடைங்கிற ராகுல் காந்தி உடனான சந்திப்பு சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல செல்வத்தை சொல்றாருன்னா திமுக பேச்சுவார்த்தை உடனே அமைக்கணும், உடனே அமைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவங்க கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் பேசி அதற்கான முடிவு. அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரைக்கும் சீனியா ஆய்வு பண்ணலாம். வேணும் வேணும் அதே மாதிரி இப்போ அவர் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேல பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவு செய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். பிரஸ் பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க. நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸ் தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிருந்திருக்கீங்க. பெரும்பாலும் அவங்க தேர்தல் இருக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு. இப்ப ராமநாதபுரத்துல மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்ப தஞ்சாவூர் பகுதியில் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கு. அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் மதுரையில இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை நீங்க தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பிரதானமா இருந்தது. அதுல மது கடைகளை படிப்படியா குறைப்பதாக சொல்லிருந்தீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் தான் மது கடைகள் சம்பந்தமா எது கோரிக்கை வச்சிருக்கிறாங்களாமே? இல்ல, இன்னைக்கு யாருமே வைக்கல. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல சினிமா என்ன மாதிரி கடந்த 5 வருஷத்துல சினிமா என்ன மாதிரி வெளில இருக்க இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வந்து இருக்கீங்க?
சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. மோடி 2வது தடவை மதுரைக்கு வராது. அவரை வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க.